தாவேக்காவோட ஆட்சி வந்து கவிழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நிறையவே தகவல்கள் பரிமாறப்பட்டு வருது. ஆட்சியில பிரச்சனைகள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதிமுக அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி மேம் இருக்கும்? இப்போ எல்லாம் போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது கிடையாது. தனுஷ் வந்து தமிழக அரசியலுக்குள்ள வருவாரா? இது வந்து குறிக்கிறதே அதுதான். அப்போ வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம், நான் சாரா, டாரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ டாரோ கார்டு ரீடரா அப்படின்னா என்னன்றது கேள்வி உங்களுக்கு இருக்கும். டாரோ கார்டு ரீடிங் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதுவும் ஒரு விதமான ஜோதிட முறை. ஆனால் இது நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜி மாதிரி இருக்காது. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். டாரோ கார்டு ரீடிங்கிறது ஒரு 78 கார்ட்ஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றின முக்கிய தகவல்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கார்ட்ஸை வச்சு அந்த கார்ட்ஸ் நம்ம எனர்ஜிக்கு என்ன சொல்ல வருது, இப்போ நம்ம எனர்ஜியில் ஒரு செயல்கள் இந்த டைமில் செய்கிறோன்னா அதனுடைய ப்ரெசண்ட் அவுட்கம் எப்படி இருக்கும், அதனுடைய ஃப்யூச்சர் அவுட்கம் எப்படி இருக்கும், இந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு பாஸ்டில் என்ன ஒரு விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, இது எல்லாமே இந்த டாரோ கார்டு ரீடிங்கில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ப்ரெடிக்ஷனாக மட்டும் இல்லாமல் இந்த டாரோ கார்டு ரீடிங்கிறது ஒரு முழு கைடன்ஸாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்போவுமே வரும். இப்போது ஒரு குரு கிட்ட போய் நம்ம கைடன்ஸ் கேட்குறோம், சஜஷன் கேட்குறோம் அப்படின்ற வகையில் இந்த டாரோ கார்டு ரீடிங் மூலிமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தினம் தினம் தேவையான தகவல்கள்ல இருந்து வாழ்க்கையில் ஒரு மேஜரான விஷயங்களுக்கான தகவல்கள் கைடன்ஸையும் நம்ம சஜஷனாக இதில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த டாரோ கார்டு ரீடிங், இந்த ஜோதிட முறைன்றது ஒரு அஸ்ட்ராலஜிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜோதிட முறையாக இதை வந்து நம்ம பார்ப்போம். தமிழ்நாடோட அரசியல் களம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குங்க. அதுவும் கடந்த வாரங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பான சூழல் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றின விஷயங்கள், தமிழ்நாடோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாரோட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். தமிழ்நாடோட அரசியல் களம் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்க வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு குடும்ப பிரச்சனையில இருந்தாரு. அது பிரச்சனையில இருக்கும்போதே வந்து அரசியல் நகர்வுகள் ரொம்பவே அதிரடியா இருந்தது. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ இதனால அவருடைய எதிர்கால அரசியல் ஆட்டம் எப்படி இருக்குன்னு உங்க காட்சி மூலமா சொல்லுங்க மேம். கண்டிப்பா. ஏற்கனவே முன்னாடி நம்ம வந்து கணிச்சிருந்தோம். அவருடைய டிவோர்ஸ் கேஸை பற்றி கேட்டப்போ டிவோர்ஸ்லாம் பெருசாலும் அதெல்லாம் நடக்காதுங்க, ஒன்று சேருவாங்க, அது மாதிரி விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷனில் வந்தது. ஸோ இப்போ அது ரியலாக நடக்குதுன்ற போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது, ஒரு ஃபேமிலி சேரப்போகுது அப்படின்ற. கண்டிப்பாக. ஸோ இப்போ இவருடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் நம்ம அதே மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கும் மேம். ஸோ முதல்ல இந்த கார்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. இது வந்து தரிசனம் நேயர்களுக்கு வந்து இந்த டாரோட் ரீடிங் வந்து ரொம்பவே புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம். அந்த கார்ட்ஸ் 3 கார்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகே, இது வந்து ஒரு செங்கோல். புதிய தொடக்கத்திற்கான ஒரு வழி. அது வந்து பிரபஞ்சம் அவருக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி, நல்ல தொடக்கம் அப்படின்றது ஒரு அறிகுறி. இது வந்து வெளி உலக தொடர்பு, இப்போ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், இப்படியான விஷயங்கள்லாம் அவரை தேடி சில விஷயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு தீர்க்கப்படாத ஒரு விஷயம், அதற்கான ஒரு சொல்யூஷன் இங்க வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து அவருடைய எஃபர்ட், கடின உழைப்புக்கான அந்த அங்கீகாரம் அவருக்கும் கிடைக்கும். அவர் எதுக்காக வந்து அந்த எஃபர்ட்டை போடுறாரோ, இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு போடுறாருன்னா அந்த மக்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில், இந்த நியர் ஃபியூச்சர்ல வந்து வெளியிலிருந்து தீர்க்கப்படாத, முடிக்கப்படாத ஒரு விஷயம், இத்தனை ஆண்டு காலமா முடிக்கப்படாத ஒண்ணு, அதற்கான ஒரு புதிய ஒப்பந்தமும்
புதிய விஷயங்களோ நடக்க போகுது, நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அவர் கண்டிப்பா எஃபர்ட் போடுவாரு. ஓகே மேம். இந்த 3 கார்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுலேருந்து இப்போ என்ன விஷயம் எக்ஸாக்டா சொல்ல வரீங்க மேம் இந்த கார்ட்ஸ் மூலமா? இதுதான் ரொம்ப நாள் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை, முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனை. இது அவருடைய கடின உழைப்புன்றது போது அவர் இறங்கி உழைக்கணும், அப்படி மூட்டை தூக்கணும் அப்படிலாம் கிடையாது. தூங்காம இருந்து அவர் ஒரு விஷயம் பண்ணுவாரு, இதுக்காக மக்களுக்காக பண்ற அந்த ஒரு விஷயத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு சொல்லிங்க. இப்போ நான் அவங்க வந்து குடும்ப பிரச்சனையில இருந்து வெளில வந்துட்டாங்க, அண்ட் அரசியல் ஆட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். அவருடைய அரசியல் நகர்வுகளும் வந்து தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து தாவேக்காவோட ஆட்சி வந்து கவிழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நிறையவே தகவல்கள் பரிமாறப்பட்டு வருது. அந்த ஆட்சி வந்து கவிழுமா இல்ல நீடிக்குமா? உங்க கார்ட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஸோ இது வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ். இப்போ இது கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆட்சியில் பிரச்சனைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது கவிழுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ பிரச்சனை இருக்கும். இப்போ வந்து அது டெம்பரவரியான பிரச்சனைகள் தான் இருக்கும், நிரந்தரமான பிரச்சனையாக அது வந்து மாறாது. அதனால அதனுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆட்சியை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அதை நினச்சி வந்து பெருசாக பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு புதிய ஆஃபர்ஸ் தான் வரும். இப்போ வெளிநாடு ஆஃபர்ஸ்லாம் வரும், வெளிநாடு கொலாபரேஷன். இப்போ இது வரைக்கும் கொலாபரேஷன் வைக்காத கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் கொலாபரேஷன் வரும். அப்படி ஒரு புதிய முயற்சியில தான் அடுத்த கட்டத்துக்கு தான் போவாங்களே தவிர்த்து பிரச்சனைகள் இருக்கும், அது கவிழக்கூடிய அளவுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வரும். பட் அது வந்து பெர்மனண்டானதா இருக்காது. விஜய் தாவேக்கா ஆட்சி உள்ள வந்துட்டாங்க, திமுக அதிமுகலாம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற டைம்ல அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியிலேருந்து வெளியில வராரு, ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி அண்ணாமலையோட நகர்வு எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அரசியல்ல? கார்ட்ஸ். இப்போ இது கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்றது போது, எதிர்கால அரசியல்ல அவர் வந்து ஒரு பிளேஸ் இருக்கு, அவருக்கான ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்றது தான் இருக்கு. ஸோ தைரியமா சில விஷயங்கள்லாம் வந்து அவரும் வந்து செய்வாரு. இப்போ எதிர்கட்சி அளவுக்கு கூட அவரால் ஸ்ட்ராங்காக பிளேஸ் ஆகி உட்கார முடியும். ஆனால் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் அந்த கட்சிக்குள்ளேயோ அது அவருடைய மனநிலையிலையோ இருக்கும். சில பேர் வந்து ஸோ இதை இப்படி பண்ணலாமே, இந்த மாதிரி கொண்டு போகலாமே, இந்த அமைப்பாக கொண்டு போகலாமே அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் சார்ந்த விஷயங்கள் அது எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மக்களுடைய ஆதரவு அவருக்கு எந்த அளவுக்கு மேம் இருக்கும்? மக்களுடைய ஆதரவு அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த ஆதரவின் மூலயமா அந்த ஆதரவை வச்சு அவரை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு அமைப்பு ஒரு கட்சியாக தான் போகும் அப்படின்றது. அது இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க, மக்களுக்காகவே வந்து ஏதோ ஒரு சேவை அடிப்படையில் ஒரு விஷயம் உருவாக்குவாங்க. அது அரசியல் சார்ந்த கட்சியாகவே இருந்தாலும் அந்த ஆதரவை பார்த்துட்டு அந்த ஓகே இவ்வளோ ஆதரவு நம்மளுக்கு வருது, அதனால அந்த மக்களுக்கு எதனா செய்யணும்னு ஒரு புதிய தொடக்கத்தை வந்து உருவாக்குவாங்க. அதிமுக வந்து அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியா இருந்தாங்க தமிழகத்துல, இப்போ எதிர்கட்சியா கூட இல்ல. அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி மேம் இருக்கும்?
இந்த காட்சி மூலமா என்ன செய்தி மேம்? பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரஜினி சார் டைலாக் இருக்கும் ஒரு படத்துல, எப்படி போனோனோ அப்படியே திரும்பி வந்திருக்கனா அப்படின்ற மாதிரி. அதனால இப்போ அப்படி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு வேற ஒரு டைமென்ஷனா வந்து வருவாங்க. அந்த கட்சி வந்து மறுபடியும் லீட் கொடுக்கும். ஏன்னா அது இப்போ அதனுடைய பேஸ் ரூட் அம்மா இல்லையா? ஸோ அவங்க நினைவா அது இருக்கணும். அந்த கட்சி வந்து துவளக்கூடாது அப்படின்ற மாதிரி வேற ஒரு புதிய பரிணாமத்துல அந்த கட்சி மறுபடியும் வரும். ஓகே. திரும்பவும் டஃப் கொடுப்பாரா? தாவேக்காவுக்கு டஃப் கொடுப்பாரா? தாவேக்காவுக்கு டஃப் கொடுப்பாங்களா அப்படின்றது இல்ல. பட் அந்த கட்சி ஸ்ட்ராங்கான தமிழக அரசியல்ல ஒரு டஃப் கொடுப்பாங்க. ஒரு சப்போர்ட்டிவ் கட்சியாவும் வரலாம், எதிர்கட்சியாவும் வரலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி. ஆனா மறுபடியும் இப்போ எல்லாம் போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. வேற ஒரு பரிணாமத்துல ஸ்ட்ராங்கா வருவாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய பேரை நிலைநாட்டுற மாதிரி மறுபடியும் உள்ள வரும். அண்ட் இப்போ கடந்த வாரம் வந்து தனுஷ் அவர்கள் வந்து பிறந்த நாளை கொண்டாடும் போது சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. ஆன்மீக அரசியல்ல கையில எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வந்து பரவலா பகிரப்பட்டு வருது. இல்ல அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆமா, தெரிஞ்சுக்கணும். தனுஷ் வந்து தமிழக அரசியலுக்குள்ள வருவாரா, அவரும் வந்து ஸ்ட்ராங் பர்சனா நிப்பாரா, மக்கள் ஆதரவு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி டாரோட் ரீடிங் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்ல. இந்த 3 காட்சும் என்ன சொல்ல வருது மேம்? இது வந்து அவருக்கு அந்த விஷ் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணணும், அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்ற விஷ் இருக்கு. நிறைய காம்படிஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் எப்படின்னா இவர் யாரோட கை கோர்க்கிறாரு, கூட்டணி அந்த மாதிரி இல்லை ஒரு பெரிய சப்போர்ட்டிவ்ல வராருன்னா அவரால் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. தனிப்பட்ட இப்போ சுயேட்சையாக வர்றது அந்த மாதிரி தனிப்பட்ட விதத்தில் வரும்போது சில பிரச்சனைகள் அவரை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து சர்வை பண்ணுறதுக்கும் அது ஸ்டேபிள் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட டீமாக, ரஜினி சார் முன்னாடி இருந்து பண்ண முடியாத விஷயத்த அவரோட டீமாக இருந்து இவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்காம? இது வந்து குறிக்கிறதே அதுதான். இப்போ என்னன்னா அதான் நம்ம ஒரு டீமாக அவரை ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாரு, ஒரு சப்போர்ட்டோடு பண்ணுறாருன்னா அவரால் ஸ்டே பண்ண முடியும், ஸ்டேபிள் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெண் ரிலேட்டடாக வரக்கூடிய டீம் தான் இது. அப்போ வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க இருக்கலாம், அவங்க ஒய்ஃபாக ரிலேட்டடாக இருக்கலாம். அவர் பெண் சார்ந்து வரும்போது அவங்களுடைய சப்போர்ட் அந்த மாதிரி வரும்போது அவரால் ஸ்டேபிள் பண்ண முடியும். இடைத்தேர்தல் வந்து தமிழகத்துக்கு வரப்போகிறதா இருக்குது. ஆனால் இன்னும் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை. பட் வந்து சில தொகுதிகளில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. ஸ்பெஷலி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றாங்க. அதில் ஒரு தொகுதியில் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இந்த இடைத்தேர்தலில் எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நின்னா வெற்றி அடைவாங்களா, திரும்பவும் கம்பேக் கொடுப்பாங்களா சட்டமன்றத்துக்கு? இந்த காசு மூலமா பிரபஞ்சம் என்ன மேம் சொல்லுது? இது கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் இருக்கு. அதுதான் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு அவர் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றதான் ஒரு விஷயம். ஓகே. ஸோ அது 50-50 சான்ஸ் மாதிரி தான் இங்க வந்து தெரியுது. ஓகே. ஸோ இப்போ எப்படி இந்த ரிசல்ட்டே வந்து இப்படியே டவுன்ல போற மாதிரி இருந்து பீக் ஆச்சு, அந்த மாதிரி தான் ஒரு 50-50 நிலையில தான் இருக்கு. 50 அவர் வந்து கம்பேக் கொடுக்கறதும் இருக்கு, 50 வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரியும் இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட். ஆனால் 60% அவர் கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அப்படி 60%ல கம்பேக் கொடுத்தாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு சில பிரச்சனைகள் அங்கே இருக்கும், அவருக்கு சில டாஸ்க் இருக்கும். இப்போ உதயநிதி சார் வந்துட்டு அரெஸ்ட் ஆனார், அந்த விஷயம். அண்ட் அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து அவரும் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்களும் வந்துட்டு நடக்கக்கூடிய விவாதங்கள் இதெல்லாம் எதிர்கால அரசியலில் எப்படி மேம் இருக்கும்? தொடர்ந்து இவங்க வந்து இதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு 2 பேரும் இந்த மாதிரியே காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்குமா? எப்படி இருக்கும் எதிர்கால தமிழக அரசியல்?
இந்த காட்ஸ் மூலமா பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன மேம்? இவங்க 2 பேர் அந்த எதிர்க்கட்சியா இருக்கிறது, அந்த விவாதம் அதெல்லாம் வந்து எப்படி போகும்னே சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்கு இங்க. ஓகே. ஓ! இவங்க வந்து ஜென்ம விரோதி இவங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ம். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த டைம் வந்து திடீர்னு அந்த ஆப்போசிஷன்ஸ்லாம் உடைச்சு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல வந்து ஒண்ணு சேர்ற மாரி இருக்கும். ஒண்ணுன்னா வந்து கட்சி வந்து ஒண்ணு சேர்க்கறது அப்படி கிடையாது. ம். ஸோ அந்த ஒத்து போகக்கூடிய, அக்ரி பண்ணிக்கக்கூடிய விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சேர்ந்து நம்ம ஹெல்தியான ஒரு செய்றோம். ஆட்சியா ஆமா. போகும். ஓகே. அதாவது எதிர்க்கட்சியா இருந்தாலும், ஆளும் கட்சியா இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஒரு வந்து ஒரு சேர்ந்து ஆரோக்கியமான ஒரு சூழல் ஆமா. இருக்கும். அப்படி எடுத்துட்டு போணும். அந்த ம். மாதிரி இருக்கும். ஆ அதனால இது மக்கள் வந்து இதுதான் இப்படிதான் இதோட அவுட்கம் இருக்கும்னு வந்து ம். யோசிக்க வேண்டாம்னு இருக்கு. ஓகே. எது வேணா எப்படி வேணா மாறும். ஸோ அப்ப நம்ம டிசப்பாயின்ட்மென்ட் தான் கிடைக்கும். சடனா லாஸ்ட் வீக் அரெஸ்ட் ஆனார் மேம். அது மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நிகழுமா? இனிமே ஐ மீன் திமுகவினரை வந்துட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? இருக்கு. இருக்கு. ஆனா பெரிய இப்போ வந்து அதுல இருக்கக்கூடிய பெரிய தலைகள் அவங்க கிட்ட இருக்காது. அதுக்கு கீழ இருக்கக்கூடியவங்க கிட்ட கீழ இருக்கும். இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பா தான் இருக்கும். அந்த ஓகே. பக்கம் ஆப்போசிட்க்கு வந்து டஃப்பா தான் இருக்கும் அப்படின்னு டஃப்பா இருக்கு. தான். ஆனா அது வந்து பெரிய அளவுல வந்து அது ஒரு பிரிவையோ, இல்ல ஒரு விரோதம் மாதிரியான விஷயத்தையோ, இந்த கட்சி இந்த கட்சி பரம எதிரி அப்படின்ற மாதிரிலாம் போகாது. ஏற்படுத்தாது. ஸோ ம். அது எப்போ வேணா எப்படி வேணாலும் அப்படியே மாறிடும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து எல்லா எலக்ஷன்லயும் இப்ப கடந்த 2026 எலக்ஷன்ல கூட வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த கட்சியோட நிலைப்பாடு எப்படி மேம் இருக்கும்? அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இனி வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல நிப்பாங்களா? ஜெயிப்பாங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க காட்ஸ் மூலமா சொல்லுங்க மேம். ஓகே. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அவங்க அத பயன்படுத்திக்கணும். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒதுங்காம, ஆ. இத்தன வருஷம் அவங்க உழைச்சதுக்கு, அவங்களும் ஏதாவது ஒரு ஒரு உழைப்பு குடுத்து தானே இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வர்றது ஒரு கட்சி சாதாரண விஷயம் இல்ல. ம். அப்ப அதுக்கு கண்டிப்பா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அவங்க கட்சியோடவே வந்து ஒரு மனதா, ஒரு ஒரு சுமூகமான மனநிலையோட, ம். அடுத்து வரக்கூடிய தேர்தலா இருக்கட்டும், இல்ல அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சரா இருக்கட்டும், அத ஃபேஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா கஷ்டப்பட்டதுக்கான அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த தமிழ்நாடோட அரசியல் களம் வந்து அடுத்தடுத்து நகர்வுகள் ரொம்பவே சிறப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். எதிர்காலம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தெளிவா, எளிமையா, சூப்பராவே சொன்னீங்க. டாரோட் ரீடிங் வந்து எங்க தரிசனம் நேயர்களுக்கு புதுமையா இருந்தாலும், ரொம்ப ஈஸியான வேல சொன்னீங்க மேம். நன்றி மேம். நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.